ஊர் பக்கத்தில் போகணும். ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். 10 கிலோமீட்டர். தாலியடி தாலியடி தாளையாடியா? அங்கால போகணும். கரெக்டாக சைட் பீச் பக்கம். பீச் பக்கத்தில் இருக்கா? ரீச்சா வாசல் இருக்கு தானே? ரீச்சா வாசல்லேருந்து 3 கிலோமீட்டர். ரீச்சா வாசல் 3 கிலோமீட்டர் அப்படியா? 3 கிலோமீட்டர் அங்கே வாசல் பீச். பீச் இருக்கு. பேர் என்ன? பீச்சுக்கு பேர் என்ன? இல்லைண்ணா போனா நான் கீழே அதான் பிரச்சனை. கையை விட்டா பேமா ஓடும். இதுக்கு நடந்து பழக்கம் இல்லை தாங்கண்ணா. கையை விட்டா நான் ஸ்லோவாக போகிறேன். வளமையாக ஸ்பீடு தான் போகிறேன். இன்னைக்கு நான் ஸ்லோ. நமக்கு வாகனங்களை போய் பழக்கம் இல்லையே. வேணாம் சரியா? வாகனங்களை பழக்கம் இல்லையே, அதனால் அந்த குதிரையிலே பழகிட்டு. சரி, நீங்களும் கட்டாயமாக போகிறேன்டா வாங்க. சரியா? குதிரையில் போகிறேன்டா. குதிரை வந்து எந்த நாட்டு குதிரை? இது ஸ்ரீலங்கா குதிரை. ஸ்ரீலங்கா குதிரை இருக்கா? ரைட், தேங்க்யூ. வரா போனாங்க. டைம் முடிஞ்சாங்க கட் பண்ணக்கூடாது. சரியா? என்ன இருக்குது இந்த பைஸ்கில் போகிற நிலமை இருக்குது. இங்கே வா, இங்கே வா. இங்காலேருந்து அந்த கனவுல நூலில் போயிடும். டிக்கெட்டு டிக்கெட் அதுக்கு 200 ரூபா டிக்கெட் எடுத்து அங்கால போய் அங்கால இறங்கிடும். காதல் கோட்டை இந்த இங்கால காதல் கோட்டை படம் பார்க்கலும். காதல் கோட்டைக்குள்ள போய் பார்ப்போம். வெல்கம் டு காதல் கோட்டை. சரியா? இதெல்லாம் காதல் கோட்டை. என் பையன் பாப்பா இருக்குன்னு சொல்லி கட்டாயம் சொல்லணும். பாருங்க, அங்கால தலைவன். சரியா? இந்த பக்கம் தலைவி, இங்கே இந்த பக்கம் தலைவி. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் சின்ன பிள்ளைகள் இருக்குது. சரியா? இது உங்களுக்கு விளங்குதா? இந்த பக்கம் ராணி, அந்த பக்கம் ராஜா. அங்கே பாருங்க, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் கவிதை எழுதப்பட்டிருக்கு. சரியா? இங்கால துணைவி, துணைவன், அவங்களோட பேரெல்லாம் இருக்காங்க. யார் வந்திருக்காங்க? RSN ரஞ்சு வந்திருக்காங்க இவரத்துக்கு. சரியா? ஜோசியா, லுக்ஸியா, அப்சால் வந்திருக்காங்க. சரியா? அம்மா வந்துருக்காங்க. அப்படி நல்லா இருக்குது. நான் உள்ளுக்கு இருக்குது. சரியா? எங்கள் என்ன எங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாம் வந்தபடி சும்மா அப்படி உங்களுக்கு இருந்து பேசிட்டு போகிறது தான். நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவியை தொலைத்து விட்டேனா. சரியா? பெரிய ஒரு பூட்டு ஒன்று விளங்குது உங்களுக்கு இல்லை இந்த இல்லை. சரியா? ஐ லவ் ரீச்சான்னு சொல்லி அப்படி பெரிய பெரிய பூட்டு உண்டு. அதான் இதுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே உன்னை வச்சு பூட்டி விட்டு சாவியை தொலைத்து விட்டேன். சாவி இல்லை. சரி, இதான் அந்த ஸ்ரீசாமனுடைய காதல் கோட்டை. வந்தால் உங்களுக்கு இருந்து பேசிட்டு இருந்துட்டு அப்படி போகலும், ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிட்டு போகலும். ஓகே, நம்ம அடுத்ததை பார்ப்போம். இந்த பைக்கில் காட்டுருங்க, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வேணும் இருக்குது. வாங்க அனுப்பும். அது வந்தால் நீங்கள் வந்தால் அதில் போயிருந்து ஃபோட்டோ ஓடிங்க. எங்களுக்கு இப்போ ஃபோட்டோ ஓடி கேளாது. சரியா? இந்த இடத்துலையும் இருக்குது. கன் இல்லை. இந்த யாழின் இசை ஒலிக்கும் தேசமே யாழ்ப்பாணம் எம் உயிரின் நாதமே. சரியா? இதை பேர் என்ன? என்னமோ பேர் நமக்கு தெரியாது. ஆனால் க்ரௌட் நல்லா குறைவாக இருக்கேன். லீவு நாள் இல்லையா அன்றைக்கி? நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நல்லா க்ரௌட் ஆயிருந்துச்சு. இங்கால குதிரை சவாரி இருக்குது. ரெவிட் ஆயில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம். சரியா? ஆஷிக் மஹத்தியா
இங்கே நல்ல ரெபிட் ஆயில் இல்லை, உங்களுக்கு ஆயில் எடுக்க தேவையாக இருந்தால் ரெபிட் இருக்குது. சரியா? ஆயில் வேணும்னா எங்களை நாடுங்கள். நாங்கள் ரெபிட்டே தருவோம். நீங்கள் ஆயில் மட்டும்தான் விற்காங்க, நாங்கள் ரெபிட் இருக்குது. உங்களுக்கு ஆயில்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் குதிரை சவாரி ஒன்று இங்கால அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அப்படி சொன்னமே சரியா? எடுக்க எடுக்க அந்த பைஸ்கிலையும் போயிடும். அந்த பைஸ்கிலையும் போயிடும். இப்போ நம்ம இவ்வளோ இருக்குதா இருக்கு. சரியா? இந்த குதிரை இது 4 சால் குதிரை. பேசிய மாதிரி இல்லை, கேமரா எங்கே பார்க்கணும், குதிரை எடுக்கணும். அந்த குதிரை சரியா? முத்திர மாதிரி அடிச்ச மாதிரியா? எனக்கு வந்து 200 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கணுமா? சேஞ்ச் ஒரு இடத்துலையும் இல்லாட்டி கஷ்டமே. நாங்கள் எப்படி போகிற எல்லாத்துலேயும் அங்கேருந்து 200 தான் இருந்தேன் சேஞ்ச் எல்லாம் இல்லையா? கொஞ்சம் 500 இல்லையா மாற்றுறதுக்கு? நீங்கள் சொல்லணும் இந்த ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. சரியா? நாங்கள் என்னத்தையும் பேசி விட்டுருவோம். வரா இதான் வந்து இந்த டிக்கெட்டையும் எடுத்துட்டாரு. 200 ரூபாய். பார்ப்போம் குதிரை அவர் மேலே ஏறுமா, குதிரை அவர் குதிரை மேலே ஏறுவாராண்டு. படிக்கிறங்க இதுக்கு நிற்கும் போதாவது குதிரை வருது. பார்ப்போம். குதிரை பாவம் ஏன் திண்டுச்சு வரியா? ரைட் கூட வரணுமே உள்ளே பிடிச்சதுக்கு. எப்படி நீங்கள் கவரை விட்டா ஓடிடுமா? சரியா? பிடிச்சிக்கோமா இல்லையே? இவர் இல்லாம அப்பதான் வேணாம் வேணாம் பயமாயிக்கு. நீங்கள் அங்கால வாங்க ஹேஜர். இதெல்லாம் கூடுதலாக வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டிங்காக செய்யப்பட்டிருக்க இடங்கள். வந்தால் ஒரு ஃபோட்டோவை கடைசாக எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு போகலும் உங்களுக்கு. கட்டாயம் வாங்க. ரைட், முக்கியமான விஷயம் ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம். இதை பாரு எங்கன்னு விளங்க உங்களுக்கு. சரியா? ரைட் சரியா? நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொன்னால் ஈஃபில் டவரில் நிற்கிறோம். ஈஃபில் டவர் பின்னால் விளங்கு தானே உங்களுக்கு? சரியா? விளங்க ஈஃபில் டவர். இந்த ஈஃபில் டவரை பற்றி இந்த மிஸ்ஸை விட்டு போகிறதுக்கு. சரியா? ஈஃபில் டவர் வந்து எங்கே இருக்குதுன்னா ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்குது. சரியா? ஈஃபில் கோபுரம் என்பது பாரிஸில் உள்ள சாம் டி ட்ரஸில் காணப்படும் ஒரு இரும்பு கோபுரம் ஆகும். அதன் பெயர் பொறியியலாளர் குஸ்டாவ் ஈபிள் என்பதிலிருந்து வந்ததாகும். சரி, ஓகே. இது வந்து 1964ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸில் கட்டிருக்காங்க. இந்த பாருங்கள் ஈஃபில் டவர் எப்படி இருக்குது. நமக்கு ஃப்ளைட் பிடிச்சி டிக்கெட் அடி விசா அடித்து போகாத பிரச்சனை இல்லை. கட்டாயமாக ஸ்ரீலங்காவுக்கு வந்தாலும் ஈஃபில் டவரை பார்க்கலாம். ஸ்ரீலங்காவுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஈஃபில் டவரை பார்க்கலாம். தண்ணிக்கரை இரும்பில் செஞ்சுருக்கேன், சும்மா யோசிக்க வேணாம். சரியா? 100% இரும்பில் தான் ஈஃபில் டவர் செஞ்சுருக்குது. மேலுக்கு அப்படியே காட்டுவோம் எவ்வளோ உசரத்தில் இருக்குன்னு சொல்லி. ரைட், ஈஃபில் டவர். ஓகே, ஈஃபில் டவருக்கு அடுத்தது அப்படியே வாங்க. சரியா? எனக்கு தெரியுதாங்கால லிபர்ட்டி ஸ்டாச்சு உங்களுக்கு தெரியுதா? அப்படியே தூரத்தால் அடுங்களேன். லிபர்ட்டி ஸ்டாச்சு. The Statue of Liberty located in New York Harbor.
நியூயார்க் ஃப்ரான்ஸ்லேருந்து சரியா அங்கால ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்களேன் அங்கால ஃப்ரான்ஸ் பார்த்தாங்க தானே இங்கால வந்து நியூயார்க் சரியா ஸ்டாச்சுவை பாருங்கள் ஓ மை காட் ஸ்டாச்சு விளங்குதா அப்படியே ஸ்டாச்சுவை சுற்றி காட்டுங்க மக்களுக்கு சரியா கட்டாயம் யூடியூப்பை வந்து சக்கபராக் பண்ணி விட்ருப்பாங்க சரியா அப்படியே சவுண்ட் ஒன்று காட்டுங்க சுற்றி கைனோவில் எதிரி அப்படியே சுற்றி மிச்ச நேரம்லாம் சில பல வருட காலமாக அப்படி தான் தூக்கி பிடிச்சிருக்காங்க ரைட் அடுத்தது நம்ம உலகத்தில் புகழ்பெற்ற சாய்ந்த கோபுரம் தெரியா தூரத்தில் சரியா சாய்ந்த கோபுரம் தெரியுதானே என்று சொன்னால் நம்ம அடுத்து எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் சாய்ந்த கோபுரம் லேர்னிங் டவர் ஆஃப் பீஸா அப்படின்ட்டு நம்ம இதை சொல்லுவோம் சாய்ஞ்சி தான் ஒரு பக்கத்துக்கு ஸ்லைட்டாக சாஞ்சிருக்கு தானே சரியா இந்த சாஞ்சிருக்குது அஜார் சாஞ்சிருக்குது வந்து எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இட்டாலியில் தான் இந்த சாய்ந்த கோபுரம் இருக்குது ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவிலையும் இருக்குது வந்து பாருங்கள் ஸ்ரீலங்காவில் அடுத்து நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எங்கேன்னு கட்டாயம் சொல்கிறேன் இல்லாட்டி கீழே வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல பிளேசஸ் இருக்குது சாய்ந்த கோபுரத்துக்கு அடுத்து இட்டாலிக்கு நம்ம ஃபெஸ்ட்டுக்கு எங்கே போனோம் பாரிஸ் போனோம் அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக இட்டாலி வந்திருக்கிறோம் நியூயார்க் ஹார்பர் போனோம் அடுத்து போமா ஈஜிப்டுக்கு சரியா ஈஜிப்டில் உங்களுக்கு விலங்குதாங்க அஸ்லாம் ஈஜிப்ட் ஈஜிப்ட் பிரமிட் விலங்குதாங்க உங்களுக்கு தூரத்தில் சரியா கட் பண்ணுங்க